ஹாய் வணக்கம். நான் டாக்டர் சுப்ரஜா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரொம்ப எல்லாருமே மசாஜ் பற்றி தான் இப்போ ரொம்ப அவேர்னஸ் இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன ஆயில் யூஸ் பண்ணி பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மசாஜ் தேவையா அப்படின்னா, மசாஜ்க்கு ஆயுர்வேதாவில் அபியங்கம் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு டைரெக்டாக மசாஜ் தானே அப்படின்னா கிடையாது. பட் அபியங்கம்னா உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடவுறது, தட் இஸ் அபியங்கம். உடம்பு ஃபுல்லாக என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு பேரே அபியங்கம்னு பேர். சரி, டெய்லி பண்ணலாமா? எஸ், உடம்பு ஃபுல்லாக டெய்லி எண்ணெய் தடவி குளிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ பண்ணலாம் அப்படின்னா, காலையிலேயே உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு, இன்க்ளூடிங் ஃபேஸ், எந்தெந்த ஜாயின்ஸ்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி, இப்போ பெயின் இருக்குது, பெயின் இல்லைனாலும் ஜாயின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, கொஞ்சம் லிட்டில் ப்ரெஷர் போட்டு அங்கே அப்ளை பண்ணிவிட்டு, உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு குளிச்சிடலாம். காலையில் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. காலையில் பண்ணுறது அந்த டே ஃபுல்லாக உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். ஈவினிங் பண்ணலாம், பிகாஸ் ஈவினிங்கில் தான் வாதம் அதிகமாகும். உங்களுக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் குளிக்கிறது நல்லது. சரி, யார் யார் பண்ணணும்? எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது வந்து ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வாதம் வந்து ஏஜ் ஆக ஆக அதிகமாகும். இது வாதத்தை ஃபஸ்ட்லேயே தடுத்துறதுனால ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுது. டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். வாதத்தினால ஏற்படுற ஜாயிண்ட் பெயின்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராமல் நம்ம தவிர்த்துக்க முடியும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வரும். தென் ஸ்ட்ரென்த்தாக ஃபில் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. ஓகே, தென் செப்பரேட் தலைக்கு, காதுக்கு, பாதத்துக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.